அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த 4 தினங்களாக நம்மிடையே மௌலவி ஜாபீர் ஷரஃபி அவர்கள் ஜனாசா சம்பந்தமான தொடர் உரையை நிகழ்த்தி வருகின்றார்கள். அதன் தொடராக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அடக்கம் சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் இன்ஷா அல்லாஹ் நம்மிடையே விளக்குவார்கள். இன்றோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ஜனாசா சம்பந்தமான விளக்கங்கள் நிறைவு வருகின்றன. இன்ஷா அல்லாஹ் சகோதரர் மௌலவி ஜாபீர் ஷரஃபி அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة நான்காவது கடமையாக இஸ்லாமிய சகோதரர் நல்லடக்கம் செய்தல் என்ற தலைப்பை இன்றைய நாள் நாங்கள் பார்ப்பதற்காக இருக்கின்றோம். அதற்கு முன்னர் மார்க்க விடயங்களை கற்பதிலே நாம் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மார்க்கம் என்பது அல்லாஹு தாலா நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அருளாகும். அந்த மார்க்கத்தில் வாழ்வதும் அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் நாம் மரணிப்பதும் நம்முடைய நோக்காக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், மனிதர்களே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம் அல்லாத நிலையில் நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மரணிக்கின்ற பொழுது நாம் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். இஸ்லாமிய முறையில் வாழ்ந்து முஸ்லிம்களாக நாம் மரணிக்க வேண்டும். முஸ்லிம்களாக நாம் மரணிக்க வேண்டுமானால், அல்லாஹுவினுடைய திருப்தியை நாங்கள் பெற்றவர்களாக மரணிக்க வேண்டுமானால், இந்த உலகத்திலே நாம் மார்க்கத்தை கற்று அதன் வழியில் நாங்கள் வாழ வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவரொருவர் அறிவை தேடி ஒரு பாதையால் புறப்படுகிறாரோ, மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah, எவரொருவர் அறிவை தேடி ஒரு பாதையால் புறப்படுகிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா சுவனத்தின் பாதையை இலகுபடுத்தி கொடுக்கிறார். அறிவை தேடி நாம் போக வேண்டும். மார்க்கத்தை படிப்பதற்காக நாம் போக வேண்டும். யாரும் மார்க்கத்தை படிப்பதற்காக என்று கிளம்பி செல்லுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் வாசலை இலகுபடுத்துகிறார் என்று சொல்லலாம் சொன்னார்கள். அதே போன்று சொன்னார்கள், அறிவை தேடுகின்றவர்களுக்காக மலக்குகள் தங்களுடைய இறக்கைகளை பணித்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். நாம் ஒரு இடத்திலே கூடி மார்க்க விடயத்தை படிப்போமாக இருந்தால், அந்த மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்களுக்கு தேடக்கூடியவர்களுக்கு மலக்குமார்களை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாப்பதாக இறக்கைகளை விரித்து அவர்கள் பாதுகாப்பு வழங்குவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். எனவே இப்படியான ஒரு இடத்தில் நாங்கள் அமருவதும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதும்
கற்ற மார்க்கத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவதும் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும். அல்லாஹு தாலா இதை நமக்கு தந்திருக்கிறான். இந்த பாக்கியத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தி இந்த அருளை, அந்த அல்லாஹ்வின் ரஹ்மத்தை, சொர்க்கம் செல்லும் பாதையை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஜனாசாவுடைய நல்லடக்கம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒரு ஜனாசா அடக்கம் செய்வதற்காக சுமந்து வரப்படுகிறது என்றால் அந்த ஜனாசாவை கண்டவர்கள் எழுந்து நிற்க வேண்டும். ஜனாசாவை கண்டவர்கள் எழுந்து நிற்க வேண்டும். அதே போன்று ஜனாசாவோடு வருகின்றவர்கள் அந்த ஜனாசா தோளிலிருந்து கீழே இறக்கி வைக்கப்படுகின்ற வரைக்கும் அந்த இடத்தில் உட்காரக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியிலே 1310 இலக்கத்தில் பதிவான செய்தி. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ரஅய்துமல் ஜனாஸத ஃபகூமு, ஜனாசாவை நீங்கள் கண்டால் எழுந்து விடுங்கள். ஃபமன் தபிஅஹா ஃபலா யகூது ஹத்தா தூதா, யார் ஜனாசாவோடு வந்தார்களோ, யார் ஜனாசாவை தொடர்ந்து வந்தார்களோ அவர்கள் அந்த ஜனாசா வைக்கப்படுகின்ற வரைக்கும், கீழே வைக்கப்படுகின்ற வரைக்கும் உட்கார வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஜனாசாக்களை கண்டால் நாங்கள் எழுந்து விட வேண்டும். வந்தவர்கள் கபர் அடியிலே ஜனாசாவை கீழே இறக்கும் வரைக்கும் உட்காரக்கூடாது என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்றுதான் ஜனாசாவை கொண்டு வந்து விட்டால் கபர் அடியில் அந்த ஜனாசாவை வைத்து எவ்வாறு கபரின் உள்ளே வைக்க வேண்டும். நாங்கள் பார்க்கின்றோம், பலர் என்ன செய்கிறார்கள் என்றால் கபரின் ஓரத்திலே ஜனாசாவை வைத்துவிட்டு அப்படியே தூக்கி என்ன செய்கிறார்கள், கபருக்குள்ளே வைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறை அவ்வாறல்ல. ஜனாசாக்கள் கபரின் உள்ளே எப்படி வைக்கப்பட வேண்டும் என்றால், ஜனாசாவை அடக்குகின்ற பொழுது அந்த ஜனாசாவின் கால் எந்த பக்கம் வருகிறதோ அந்த இடத்தில் ஜனாசா வைக்கப்பட வேண்டும். கபரினுடைய அந்த ஜனாசாவின் கால் வைக்கப்படுகின்ற அந்த பகுதியில் ஜனாசாவின் தலை வைக்கப்பட வேண்டும். கால்புறமாக அந்த ஜனாசாவை கொண்டு வந்து கபருக்குள்ளே வைக்க வேண்டும். கால்புறமாக என்றால் கபரினுடைய கால் பக்கம் ஜனாசாவை கபரு மாதிரியே நீட்டாக வைக்க வேண்டும். பின்னர் ஜனாசாவை தூக்கி தலையை முதலாவது வரும் கால் பக்கமாக கொண்டு செல்ல வேண்டும். இப்படித்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இந்த ஜனாசாக்கள் அடக்கப்பட்டன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அபூதாவுதிலே 3211 இலக்கத்திலே அபூ இஸ்ஹாக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவுசல் ஹாரிசு ஐயுஸல்லி அலைஹி அப்துல்லாஹ் இப்னு யஸீத், ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மரணித்தால் தன்னை அப்துல்லாஹ் பின் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தொழுவிக்க வேண்டும், நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று வசியத்து செய்திருந்தார்கள். அந்த வசியத்தின் பிரகாரம் அப்துல்லாஹ் பின் யஸீத் ரலியல்லாஹு அவர்கள் ஃபஸல்லா அலைஹி, ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். சும்மா அத்கலஹுல் கப்ர, பின்னர் அந்த ஜனாசாவை கபருக்குள் நுழைய வைத்தால், மின் கிபலி ரிஜ்லையில் கபரி, கபருடைய 2 கால் பகுதியிலிருந்தும் அந்த ஜனாசாவை உள்ளே நுழைய வைத்தார். அதாவது ஜனாசாவை அடக்கும் பொழுது கபரிலே எந்த பக்கம் கால் வருமோ, ஜனாசாவின் கால் வைக்கப்படுகின்ற இடம் வருமோ அந்த இடத்தால் ஜனாசாவை என்ன செய்தார்கள், உள்ளே எடுத்தார்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு, வகால ஹாதா மின சுன்னா, இதுதான் சுன்னாவின் முறையாகும் என்றும் சொன்னார். ஒரு நபித்தோழர் மின சுன்னத்தி கதா, இப்படித்தான் சுன்னாவில் உள்ளது என்று ஒரு நபித்தோழர் சொன்னால் அது மர்ஃபூவான செய்தியாக அறிஞர்கள், அதாவது முஹத்திஸீன்கள் சொல்லுகிறார்கள். உமிர்னா அல்லது மின சுன்னத்தி கதா, இப்படியான வார்த்தைகள் சஹாபாக்களினால் பாவிக்கப்பட்டால் அது ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்து சொல்லப்பட்ட செய்தியாகத்தான் அது புரிய வேண்டும். அதே போன்றுதான் இங்கேயும், அதாவது அப்துல்லாஹ் பின் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், கபரினுடைய கால் பக்கத்தால் ஜனாசாவை உள் நுழைத்து விட்டு என்ன சொன்னார், வகால ஹாதா மின சுன்னா, இதுதான் நபி வழி என்று சொன்னார். அப்ப அப்படித்தான் ஜனாசாக்கள் கபருக்குள்ளே வைக்கப்பட வேண்டும் என்பதை இந்த
நபித்தோழருடைய செயலில் இருந்து நமக்கு புரிய முடிகிறது. அதே போன்று கபரிலே ஜனாசாவை வைப்பதற்காக கபருக்குள்ளே இறங்குபவர் யார் இறங்க வேண்டும்? ஒரு பெண் ஜனாசாவாக இருந்தால், பெண்கள் ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசாவை அடக்குவதற்காக கபரிலே வைப்பதற்காக கபருக்குள்ளே இறங்கக்கூடியவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்றால் இரத்த உறவுகளாக இருக்க வேண்டும். அந்த ஜனாசாவின் உறவுக்காரர்களாக இருக்க வேண்டும். கணவனோ பிள்ளைகளோ அல்லது அவர் அந்த பெண்ணுடைய சகோதரர்களோ இப்படியான உறவுக்காரர்களாக இருக்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக வஉலுல் அர்ஹாமி பஅலுஹும் அவுலா பிபால் என்ற சூரத்துல் அன்ஃபாலின் 75வது வசனத்தை ஆதாரமாக கொள்கின்றனர். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், உறவுக்காரர்கள், அர்ஹாம் என்பதை உறவுக்காரர், இரத்த உறவுகள், இந்த உறவுகள் சிலர் சிலருக்கு மிக ஏற்றமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப உறவுக்காரர்கள் மற்ற உறவுக்காரர்களுக்கு ஏற்றமானவர்கள். எனவே கபரிலே ஜனாசாவை, ஒரு பெண் ஜனாசாவை அடக்குவதற்காக உள்ளே இறங்கக்கூடியவர் யாராக இருக்க வேண்டும் என்றால் அந்த பெண்ணினுடைய, அந்த ஜனாசாவினுடைய இரத்த உறவுகளாக இருப்பதுதான் ஏற்றமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த கபரினுள்ளே இறங்குபவர், அந்த கபருக்குள்ளே ஜனாசாவை, அந்த பெண் ஜனாசாவை வைப்பதற்காக இறங்கக்கூடியவர் அன்றைய இரவு தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து இருக்கக்கூடாது. தன் மனைவியோடு அன்றிரவு சேர்ந்தவர் அந்த ஜனாசாவை கபரிலே வைக்க முடியாது, வைக்கக்கூடாது. அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹுல் புகாரியிலே பதிவான செய்தி, 1285ஆம் இலக்கத்தில் பதிவான செய்தி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷஹிதுனா பின்தன் லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு மகள், ஒரு பெண் பிள்ளையின் ஜனாசாவில் நான் கலந்து கொண்டேன். அனஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நபிகளாருடைய பிள்ளைகளில் ஒரு மகள் இறந்த நேரத்தில் அவர்களுடைய ஜனாசாவில் நான் கலந்து கொண்டேன். வரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிசுன் அலல் கப்ரி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபரடியில் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். ஃபரைது ஐனைஹி தத்மஆனி, நபிகளாருடைய இரண்டு கண்களும் அழுது கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். நபிகளாருடைய கண்கள் இரண்டும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். கால, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹல் மின்கும் ரஜுலுன் லம் யுகாரிஃபுல் லைலத, இன்றைய இரவு தன்னுடைய மனைவியுடன் சேராத யாராவது இருக்கிறீர்களா என்று நபிகளார் கேட்டார்கள். கால அபூ தல்ஹா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது, ஃபன்சில், நீ அந்த கபருக்குள்ளே இறங்கு என்று சொன்னார்கள். ஃபனஸல ஃபீ கப்ரிஹா, அந்த ஜனாசாவின் கபரிலே அவர்கள் இறங்கினார்கள் என்ற செய்தியை புகாரியிலே நாம் பார்க்கிறோம். எனவே ஜனாசா பெண் ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசாவின் கபருக்குள்ளே இறங்குபவர் அன்றைய இரவு தன் மனைவியோடு சேர்ந்தவராக இருக்கக்கூடாது என்பதை இந்த நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதே நேரம் இந்த ஜனாசாவை அடக்குகின்ற பொழுது, உள்ளே வைத்து முடிந்ததற்கு பின்னர் அந்த ஜனாசாவுடைய, அதாவது வைக்கின்ற பொழுது, ஜனாசாவை வைக்கின்ற பொழுது சில பிரார்த்தனைகள், சில துவாக்களை ஓதுவார்கள். அதிலே ஒரு துவா என்னவென்றால், பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லாஹ் என்று சொல்லுவார்கள், அல்லது பிஸ்மில்லாஹி வஅலா சுன்னத்தி ரசூலில்லாஹ் என்ற வார்த்தைகளை சொல்லுவார்கள். அல்லது என்ன செய்வார்கள், மின்ஹா கலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, இது அல் குர்ஆனுடைய வசனம். இப்படியான வசனங்களை எல்லாம் சொல்லி கபருக்குள்ள என்ன செய்கிறார்கள், ஜனாசாவை வைப்பார்கள். வைக்கும்படியாக சில ரிவாயத்துகள் இருக்கின்றன, இருந்தாலும் அந்த செய்திகள் எல்லாம் பலவீனமானவை. இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை சம்பந்தமாக வந்த ஹதீஸ்கள் எல்லாம் பலவீனமானவை என்று ஃபத்ஹுல் பாரியிலே எழுதுகிறார்கள். அதே போன்று இமாம் ஹாக்கிமும் அந்த நபிமொழி பாத்திலானது என்று சொல்லுகிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, கபருக்குள்ளே ஜனாசாவை வைக்கின்ற பொழுது இப்படியான துவாக்கள் ஓதுவது சம்பந்தமான எந்த ஒரு செய்தியும் சஹீஹாக இல்லை. எனவே அந்த துவாக்களை ஓதுவதை நாங்கள் கைவிட்டு விட வேண்டும்.
அதே போன்று அடக்குகின்ற பொழுது சில பழக்கங்களை நாம் செய்து வருகிறோம். என்ன செய்கிறோம்? ஜனாசாவை அடக்கியதற்கு பின்னர், அதாவது உள்ளே வைத்ததற்கு பின்னர் மண், அந்த கபரடியிலிருந்து மண்ணை உறவுக்காரர்களோ யாரோ கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி கொடுக்கிறார்கள். அதை சேகரித்து அந்த ஜனாசாவின் கன்னத்தில் வைக்கிறார்கள். அல்லது இன்னும் சில இடங்களில் என்ன செய்கிறார்கள் என்றால், மண்ணை ஒரு பிடியை எடுத்து அல்லது ஒரு கட்டியாக இருக்கின்ற ஒரு துண்டு மண்ணை எடுத்து கன்னத்தில் வைத்து விடுகிறார்கள். இது போன்ற விடயங்கள் செய்வதற்கு மார்க்கத்தில் இந்த அனுமதியும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை காட்டித் தரவும் இல்லை. நபிகளாருடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் இந்த செய்திகளை, இந்த நிகழ்வுகளை அல்லது இப்படியான காரியங்களை அவர்கள் செய்ததாக எந்த ஒரு ஹதீசுகளையும் காண முடியவில்லை. இதுவெல்லாம் நாம உருவாக்கி கொண்டவை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாமிய முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்த வழியில் தான் ஜனாசாக்கள் அடக்கப்பட வேண்டும். அந்த முறையில் தான் நாம் அடக்கப்பட வேண்டும் என்பதை நாம் வசியத்து செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் வாழுகின்ற பகுதிகளில் பெரும்பாலும் இஸ்லாத்தில் இல்லாத, நபிகளாருடைய வழிகாட்டலில் இல்லாத அதிகமான செயல்கள் பிதத்தான முறையில் செய்யப்படுவதனால் நமக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. நான் மரணித்த, அதைத்தான் நபித்தோழர்கள் செய்திருக்கிறார்கள். தான் மரணித்தால் இன்னார் குளிப்பாட்ட வேண்டும், நான் மரணித்தால் இன்னார் என்னை தொழுவிக்க வேண்டும், நான் மரணித்தால் இன்னார் என்னை கபருக்குள் இறக்க வேண்டும். இப்படியெல்லாம் சஹாபாக்கள் வசியத்து செய்திருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி கஃன் உடுப்பாட்டப்பட்டதோ அது போன்றுதான் எனக்கும் கஃன் உடுப்பாட்டப்பட வேண்டும் என்று வசியத்து செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அடக்கப்பட்டார்களோ அது போன்று அடக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பல சஹாபாக்கள் மௌத்துக்கு முன்னர் தான் வசியத்து செய்ததை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய மரணத்துக்கு பின்னர் நம்மீது என்ன அனாச்சாரங்கள் செய்வார்கள் என்பதை நமக்கு புரியாது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்மால் முடிந்த அளவு நாம் நம்மை இவ்வாறுதான் அடக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் வழியில் தான் நான் அடக்கப்பட வேண்டும். இப்படியான வழிகேடுகள் எல்லாம், அனாச்சாரங்கள் எல்லாம் என்னுடைய ஜனாசாவில் செய்யப்படக்கூடாது என்று நாம் மரணிப்பதற்கு முன்னர் நம்முடைய உறவுக்காரர்களிடம் வசியத்து செய்து கொள்வதுதான் தற்காலத்தை பொறுத்த மட்டிலே மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு ஜனாசா என்னென்ன வசியத்து செய்ததோ அந்த வசியத்தை தான் இவர்கள் என்ன செய்கிறார்? நடைமுறைப்படுத்த விரும்புகிறார்கள். எதுவுமே செய்யவில்லை என்றால் அவர்கள் விரும்பியதை கொண்டு செய்து விடுகிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு ஜனாசா, அன்பு சகோதரர்களே, கொள்கையில் இருந்த, குர்ஆன் சுன்னாவில் அடிப்படையில் வாழ்ந்த ஒரு மனிதர், மிகவும் குர்ஆனையும் சுன்னாவை நேசிக்கின்ற ஒரு மனிதர், தன்னுடைய வாழ்க்கையில் பிதத்துகள் இடம்பெறக்கூடாது என்று வாழ்ந்த ஒரு மனிதர், என்னுடைய நண்பர். அந்த சகோதரர், அவருடைய வீட்டிலே மூத்த மகன் இந்த கொள்கையில் இல்லாமல் இருந்தார். மற்ற பிள்ளைகள் எல்லாம் இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அவர் வாழ்ந்த ஊரிலே அவருக்கென்று அவர் தொழக்கூடிய ஒரு பள்ளி வாயிலும் இருந்தது. அன்பு சகோதரர்களே, இறுதியில் அவர் மரணமானார். அந்த மரணத்தை என்ன செய்தார்கள் தெரியுமா? கஃன் உடுக்கும் வரைக்கும் உள்ள செய்தியை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், பள்ளி வாயிலுக்கு கொண்டு வந்ததற்கு பின்னர் நாங்கள் எங்கள் முறையில் தான் செய்வோம் என்று அங்கு பேசப்பட்டது. அதற்கு அவருடைய மூத்த மகன் என்ன செய்தான்? ஒத்துக்கொண்டார். பாருங்கள் சகோதரர்களே, வாழ்க்கையில் தன் மகனுக்கு முறையான இஸ்லாம் கிடைக்காத காரணத்தினால் மரண வேளையில் கஃன் உடுக்கும் வரைக்கும், குளிப்பாட்டுதல், கஃன் உடுத்துதல் வரைக்கும் அந்த ஜனாசாவின் சகோதரன் செய்தார். எல்லாம் செய்து முடிந்ததற்கு பின்னர் சுமந்து கொண்டு பள்ளியில் ஒப்படைத்தார்கள். அந்த பள்ளி வாயலில் செய்ய வேண்டிய அனைத்து பிதாக்களையும் செய்து கபரடியிலும் கொண்டு வந்து என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதுவெல்லாம் செய்தார்கள். நான் பார்த்து கொண்டிருந்தோம் சகோதரர்களே. எந்த அளவுக்கு இந்த ஜனாசாவில் பிதத்துகள் நடைபெறுகிறது என்பதை பாருங்கள். அதனால் தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம், அவனுடைய மார்க்கத்தில் நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம் அல்லாத நிலையில் நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்கிறான். உலகத்தில் முஸ்லிமாக வாழ வேண்டும், முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலின் பிரகாரம் நாம் இந்த உலகிலே பிரிய வேண்டும். இந்த உலகில் இருந்து நாம் அடக்கப்படுகின்ற வரைக்கும் உள்ள அத்தனையும் நபிகளாருடைய வழிகாட்டலில் செய்யப்பட வேண்டும் என்ற நமக்கு ஆசை இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வசியத்தை நாம் செய்துவிட வேண்டும். நான் மரணித்தால் குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான எதுவும் நடக்கக்கூடாது. எனக்கு தல்கீன் ஓதக்கூடாது, என்னுடைய கபரின் மீது கொடிகள் குத்தக்கூடாது, என்னுடைய கபரின் மீது தண்ணீர் ஊத்தக்கூடாது,
என்றெல்லாம் நாம் வசியத்து செய்ய வேண்டும். எதுவெல்லாம் இஸ்லாத்திற்கு முரணான காரியங்கள் நம் கண்முன்னே நடைபெறுகிறதோ அதுவெல்லாம் என்னுடைய மரணத்துக்கு பின்னால் அது நடக்க கூடாது என்று நாம் வசியத்து செய்ய வேண்டும். சகோதரர்களே, மீறி செய்வார்களாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ்விடம் அவர்கள் பதில் சொல்லிக் கொள்வார்கள். எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹ் அவன் செய்யாத ஒரு குற்றத்துக்காக தண்டிப்பது கிடையாது. அல்லாஹ் தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒரு மனிதன் செய்த குற்றத்துக்காக இன்னொரு மனிதன் தண்டிக்கப்படுவதில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் மரணித்து விட்டால் நம்முடைய மரணத்தில் மற்றவர்கள் செய்கின்ற அனாச்சாரத்துக்காக விதத்துக்களுக்காக நாங்கள் தண்டிக்கப்பட மாட்டோம். இருந்தாலும் என்னுடைய ஜனாசாக்களில் இந்த விதாக்கள் நடைபெறக்கூடாது என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவு அவைகளை தடுப்பதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த அளவு வசியத்துகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். எனவே ஜனாசாக்களை அடக்குகின்ற பொழுது, கபரிலே வைக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லா என்றோ பிஸ்மில்லாஹி வஅலா சுன்னத்தி ரசூலில்லா என்றோ சொல்லுவதற்கு ஆதாரபூர்வமான எந்த நபிமொழிகளும் கிடையாது. அதே போன்று மின்ஹா கலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, என்ன அர்த்தம்? இதிலிருந்துதான், இந்த மண்ணிலிருந்துதான் உங்களை படைத்தோம், இந்த மண்ணின் பக்கமே உங்களை மீட்டுவோம், மீண்டும் இந்த மண்ணிலிருந்தே இன்னொரு தடவை உங்களை எழுப்பாட்டுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இது குர்ஆனுடைய வசனம். ஆனால் இந்த வசனம் சத்தியமானது. நிச்சயமாக அல்லாஹ் மண்ணிலிருந்துதான் மனிதர்களை படைத்தான். மரணித்ததற்கு பின்னர் மண்ணுக்குத்தான் கொண்டு போகிறான். மீண்டும் மண்ணில் இருந்துதான் நம்மை எழுப்புவான் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அது சத்தியமானது, உண்மையானது. ஆனால் இந்த வார்த்தையை அடக்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்ல வேண்டும் என்பதை நபிகளாரால் காட்டப்பட்ட செய்தி கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அடக்கியதற்கு பின்னர் கபரின் மீது 3 புடி மண் அள்ளி போடுவது. 3 அள்ளுகள் மண் போடுவார்கள். இந்த மண்ணை போடுகின்ற பொழுதும் இந்த துஆவை சொல்லுவார்கள். மின்ஹா கலக்கனாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா என்ற வார்த்தையை சொல்லி அந்த மண்ணை போடுவார்கள். அதற்கும் இந்த ஆதாரம் கிடையாது. அது சம்பந்தமாக வந்த செய்திகள் எல்லாம் பலவீனமானவை என்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். இன்னும் பல அறிஞர்களும் அந்த நபிமொழிகள் எல்லாம் பலவீனம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த மண் போடுவது சம்பந்தமாக வந்த ஹதீஸ்கள் கூட சஹீஹ் கிடையாது. இமாம் தாரகுத்தனி, இமாம் பைஹத்தை போன்றவர்கள் எல்லாம் இந்த செய்தி மௌகூஃப் ஆனது, அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சதாக வரவில்லை, இதெல்லாம் மௌகூஃப், ஒரு சஹாபியோடு நிறுத்தப்பட்ட செய்தி என்று சொல்லுகிறார்கள். அதே போன்று இப்னு ஹஜர் அஸ்கலானி அந்த செய்தியில் குறை கூறப்பட்ட அறிவிப்புகள் என்று சொல்லி அது பலவீனமானவை என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த விடயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. ஜனாசாவை உள்ளே வைத்து விட்டால் அதற்குரிய மண்ணை இட்டு நாங்கள் மூட வேண்டும். அந்த மண் ஓரளவு, ஒரு சாண அளவு உயர்த்தப்பட வேண்டும். அதை அப்படி அடக்கியதற்கு பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த கபரின் மீது ஒரு கல்லு வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்துவதற்காக ஒரு கல்லு வைத்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகளாருடைய கபரின் மீதும் அடையாளத்துக்காக ஒரு கல்லு வைக்கப்பட்டது. சயீத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அல் ஹிதூலி லஹதன், நான் மரணித்தால் எனக்கு லஹது என்னும் அந்த கபரை தோண்டுங்கள். வன்சிபு அலல் லபினி நஸ்பன், என்னுடைய கபரின் மீது ஒரு கல்லை நட்டி வையுங்கள். கமா சுனிய பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி செய்யப்பட்டதோ அது போன்று என்னுடைய கபரிலும் ஒரு கல்லை நட்டி வையுங்கள் என்று சொன்னார்கள். உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த பொழுதும் அவர்களை அடக்கிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பெரிய ஒரு கல்லை தன்னுடைய கைகளால் சுமந்து வந்து அந்த கல்லை அந்த கபரின் மீது வைத்தார்கள் என்று முஸ்லிமிலே பதிவான செய்தியில் பார்க்கலாம். எனவே ஒரு கபரிலே அடக்கம் செய்யப்பட்ட பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர் கபரின் மேல செய்த ஒரே ஒரு விடயம் அடையாளத்துக்காக ஒரு கல்லு நட்டியதுதான். இதை தவிர வேறு எதுவும் மரம் குத்துவதோ, செடிகள் குத்துவதோ, கொடிகள் குத்துவதோ, இது போன்ற எந்த ஒரு காரியமும் இஸ்லாத்தில் இருக்கவில்லை. இதுவெல்லாம் பிற மத சடங்குகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவைகள். இந்த மரம் குத்துவதற்கு ஒரு வரலாறு சொல்லுவார்கள். மரம் குத்துவதற்கு ஒரு வரலாறு சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பழைய கபர்களுக்கு மத்தியால் நடந்து சென்றார்கள். நடந்து செல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், இந்த 2 கபர்களுக்கும் தண்டனை நடக்கிறது, இந்த 2 கபர்களுக்குள் உள்ளவர்களுக்கு தண்டனை நடக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அருகில் இருந்த
ஒரு ஈச்ச மரத்தின் மட்டையை உடைத்து வந்து அதை இரண்டாக கிழித்து 2 கபறுகளிலும் குத்திவிட்டார்கள். குத்திவிட்டு என்ன சொன்னார்கள் என்றால், இந்த மட்டை காயாமல் இருக்கும் வரைக்கும், காயும் வரைக்கும் அல்லது காயாமல் இருக்கும் வரைக்கும் என்ன நடக்கும், இந்த ஜனாசாவினுடைய வேதனை குறைக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இப்படி ரசூலுல்லாஹ் குத்தித்தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கபருக்கு மேல குத்துறாங்க. 2 விஷயம் நாங்க சிந்திக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் கபருல அடக்கியவுடன் குத்தவில்லை. அது பழமை வாய்ந்த ஒரு கபரு. அதுக்கு பக்கத்தால் வரும் பொழுது வேறொரு நேரத்தில் தான் அதை குத்தி இருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், அந்த கபரிலே உள்ளவருக்கு வேதனை நடக்கிறது என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவிக்கப்பட்டது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது காண்பிக்கப்பட்டது, அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அது அறிவிக்கப்பட்டது. அப்ப கபருக்குள் வேதனை நடக்கிறது என்பது அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு சொல்லி இருக்கிறார். அவர்களுடைய வேதனை குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மட்டையை குத்தினார்கள். அப்ப 2 விஷயம் என்ன, ஒன்று அந்த கபருக்குள் வேதனை நடக்கிறது என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிந்தது. நாங்க தந்தைமாரை அடக்கிட்டு நம்முடைய உறவுக்காரர்கள் அடக்கிட்டு அந்த மட்டையை குத்துறோம்டா அல்லது கொப்ப குத்துறோம்னு சொன்னா, அப்ப அவர்களுக்கு தண்டனை நடக்குன்னு முடிவெடுத்துட்டீங்களா? எதற்காக அந்த மரத்தை குத்துறீங்க? அந்த செடியை எதற்காக குத்துறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் குத்தினாங்கன்னு கேட்டா, அந்த கபர்ல இருக்கிறவங்களுக்கு தண்டனை நடக்கிறதுங்கிறது அவங்க தெரிஞ்சு கொண்டாங்க. அப்ப நாங்க அடக்கிட்டு எங்க சகோதரனுக்காக குத்துறோம் என்றால், எங்கட சகோதரனுக்கு வேதனை நடக்குது, அதனால குத்துறோம் அர்த்தமா? எதுக்காக குத்துறோம்? ஒன்று. 2வது என்ன, ரசூலுல்லாஹ் குத்தின அந்த கொடி அந்த மட்டை என்றது அது முளைக்காத மட்டை, அது மண்ணுல முளைக்காது. ஒரு மட்டையை கிழிச்சு 2 துண்டா குத்தினா என்ன செய்யும்? அது முளைக்குமா? முளைக்காது. அது ஒரு கொஞ்ச நாளைக்கு வெயில் படும் வரைக்கும் என்ன செய்யும்? அது காயாம இருக்கும். அந்த வெயில் அது உலர்ந்து போன பிறகு அது காஞ்சி போயிடும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த மட்டையை குத்துறதுனால நிரந்தரமாக அதுக்கு வேதனை குறைக்கப்படுமா இருந்தா ரசூலுல்லாஹ் ஒரு மரத்தை நட்டிருப்பாங்க. மட்டை ஏன் குத்துறாங்க? அந்த மட்டை வந்து முளைக்காது, அது ஒரு நாள்ல காஞ்சி போயிடும். நம்ம ஒரு மாதிரி அந்த கால வெயில்களை சிந்திச்சு பாருங்க, பாலைவனத்து வெயில் எவ்வளவு கொடுமையா இருக்கும். அப்ப அந்த வெயில்ல எவ்வளவு நேரம் அந்த மட்டை இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க. அப்ப அந்த மட்டையை வச்சு நாங்க குத்துறோம்னு சொன்னா எவ்வளவு ஒரு தவறான சிந்தனைங்கிறத நினைச்சு பார்க்கணும். ஒன்று, தண்டனை நடக்கிறது என்பதை நீங்க முடிவெடுக்கிறீங்க, அப்ப நீங்க குத்துறதுனால தண்டனை குறையும் அர்த்தம். 2வது, முளைக்கிற மரத்தை போயிட்டு குத்தி அதுக்கு மேல தண்ணி வேற ஊத்துறீங்க. இது எவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதர் செய்த செயலுக்கும் இதுக்கும் எவ்வளவு மாற்றமானது. இது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 கபர்களுக்கு மட்டும்தான் அதை செய்தார்கள். அதற்கு பின்னால் அடக்கி எந்த ஒரு கபர்களுக்கும் அல்லது அதுக்கு முன்னால் அடக்கப்பட்ட எந்த கபர்களுக்கும் ரசூலுல்லாஹ் இந்த கொடிகளோ செடிகளோ குத்தியதாக நட்டியதாக எந்த ஒரு செய்தியையும் காண முடியாது. தண்ணீர் ஊற்றியதாக ஒரு செய்தி அறிவிப்பு இருக்கிறது, அந்த பலவீனமான அறிவிப்பு. தண்ணீர் ஊற்றினார்கள் என்று ஒரு அறிவிப்பு இருக்கிறது, ஆனால் அந்த அறிவிப்பு சஹீஹ் கிடையாது, பலவீனமான அறிவிப்பு. எனவே கபறுகளில் தோண்டப்பட்ட மண்ணை அதில் விட்டு மூடி விடுவதும் அதற்கு மேலால் அடையாளத்துக்காக ஒரு கல்லு வைப்பதை தவிர வேறு எந்த ஒரு காரியமும் கபரிலே கிடையாது. அடக்கப்பட்டதற்கு பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கப்பட்டிருக்கின்ற அந்த சகோதரருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். வஸ்அலு, அதாவது இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும் வஸ்அலு தஸ்பீத என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அவர் இப்பொழுது விசாரிக்கப்பட இருக்கிறார் கபரிலே. அதனால் அந்த விசாரணைகளின் பொழுது உறுதியான வார்த்தையை கொண்டு பதில் செல்லுவதற்காக அவருக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த கபரிலே அடைக்கி விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்திருக்கலாம். கூடியிருந்த சஹாபாக்கள் எல்லாம் ஆமீன் சொல்லி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனைகள் எவ்வளவு மகிமைக்குரியது என்பதை நாங்கள் உணர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தால் அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்படி இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? தான் துஆ ஓத மற்றவர்களை ஆமீன் சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? அடக்கி விட்டு உங்கள் சகோதரனுக்காக நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், ஏனென்றால் இப்பொழுது அவர் விசாரிக்கப்பட இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடக்க வந்தவர்கள் ஜனாசாவை அடக்கிவிட்டு திரும்பி செல்லுகின்ற பொழுது லயஸ்மா கரானி ஆலிஹிம், அந்த ஜனாசா என்ன செய்யும்? அவர்களுடைய பாதணியின் சத்தத்தை கேட்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அதுக்கு பின்னால விசாரிக்கப்பட போகுதுங்கிறது அங்க விளங்குது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
அந்த ஜனாசாவுடைய கேள்விகளுக்கு, மலக்குகளுடைய கேள்விகளுக்கு உறுதியாக பதில் சொல்லுவதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னார். எனவே அடங்கப்பட்டதற்கு பின்னர் துஆ செய்வது சுன்னா. நாம் ஒவ்வொருவரும் துஆ செய்ய வேண்டும். தனித்தனியாக இருந்து நாம் மனம் விரும்பி அந்த சகோதரனுக்காக, சகோதரிக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதை விட்டு அந்த கபரிலே நின்று கொண்டு தல்கீன் ஓதுவதும், தல்கீன் என்ற பெயரிலே என்ன செய்கிறார்கள்? கபரிலே உள்ள அடங்கப்பட்டவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்களாம். இப்பொழுது விசாரிக்கப்பட போகிறது. அல்லாஹ் தூதர் சொன்னாங்களா, விசாரிக்கப்பட போகிறது. எனவே அந்த விசாரணையின் பொழுது உறுதியாக பதில் சொல்லுவதற்காக நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்கன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உறுதியான பதில சொல்லி கொடுக்குறாங்க. மண்ணுக்குள்ள அடைக்கிறதுக்கு பின்னால, மண்ணை விட்டு மூடியதற்கு பின்னால் வெளியில் நின்று அது பேசக்கூடியது கபருக்குள்ள கேட்குமா சகோதரர்களை? சிந்திச்சு பாருங்க. கேட்குமா? கேட்காது. வெளியே இருந்து பேசுறது கேட்காது. கேட்குங்கிறதுக்கு அவங்க என்ன ஆதாரம் வைப்பாங்கன்னு கேட்டா, லயஸ்மா கர்அனி ஆலிஹிம், புகாரில வந்த ஹதீஸ். அடக்க வந்தவங்க திரும்பி செல்லும் பொழுது அந்த பாதணி சத்தம் கேட்கும்டா, ஏன் அப்ப நாங்க சொல்றது கேட்காது? அப்படி சிந்திக்கிறாங்க. நாங்க சொல்றது கேட்காது. ஏன் கேட்காது? ஒரு சத்தம் கேட்கிறதாக இருந்தால் அதற்கு காற்றலை இருக்க வேண்டும். காற்றின் மூலமாகத்தான் அது போகும். நான் முன்னரும் சொல்லி இருக்கிறேன், ஒரு வண்டியின் உள்ளே இருந்து அதனுடைய ஜன்னல்களை முழுமையாக அடைத்து விட்டு கதைத்தால் அது வெளியில் கேட்பதில்லை. வெளியில் உள்ளவர்கள் கதைத்தால் நமக்கு கேட்பதில்லை. ஆனால் அந்த கண்ணாடியில் தட்டுகின்ற பொழுது தட்டு மோசை நமக்கு கேட்கிறது. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் ஜனாசாவை அடக்கிவிட்டு லயஸ்மா கர்அனி ஆலிஹிம் இதன் சரஃபு, இந்த அடக்க வந்தவர்கள் திரும்பி செல்லும் பொழுது அவர்களுடைய பாதணியின் ஓசை அந்த ஜனாசாவுக்கு கேட்கும் என்றால் அதற்கு ரசூலுல்லாஹ் பாவித்த வார்த்தை என்ன தெரியுமா? கர்அனி ஆலிஹிம். கர்அனி ஆலிஹிம், கர்அ என்று சொல்லுவது தட்டும் சத்தம். கர்அண்ட தட்டினான், கராத்துல் பாப், கதவை தட்டினேன் என்று கருத்தது. அப்ப கர்அனி ஆலிஹிம் என்ற என்ன அர்த்தம் என்று கேட்டால், கபருக்கு மேலால் நீங்கள் பக்கத்தால் நீங்கள் நடந்து செல்லுகின்ற உங்களுடைய அடி வைக்கும் அந்த அதிர்வு சத்தம், அதுதான் கேட்கும். அப்ப வாகனத்துக்குள்ள ஒருவனுக்கு கண்ணாடியில தட்டின கேட்கிற போல அது கேட்கும் என்று ரசூல் சொன்னாங்க. ஆனால் மேலால் இருந்து நாம் பேசுவது கேட்கும் என்று சொல்லவில்லை. எனவே அன்பு சகோதரர்களே, அந்த ஜனாசாவுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கும் எதுவுமே அதுக்கு கேட்க போவதில்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதுவிடயமாக வந்த ஒரு நபிமொழி, அது லைஃபானது, பலவீனமானது என்று ஃபிக்ஹுடைய கலையில் உள்ள எல்லா அறிஞர்களுமே அதை சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். முஹத்திஸீன்கள் உட்பட ஃபிக்ஹ் எழுதிய எல்லா உலமாக்களும் அந்த நபிமொழி பலவீனமானது என்று சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அந்த விடயங்கள் எல்லாம் நாம் செய்யக்கூடாது. எந்த ஒரு இபாதத்தையும் நாம உருவாக்க கூடாது. உருவாக்கினால் அது வழிகேடாக மாறிவிடும். அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். எங்களுடைய வழிகாட்டலில் இல்லாத ஒரு காரியத்தை, ஒரு அமலை யாரு செய்தாலும் அது மறுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரால் வழிகாட்டப்படாத, கட்டளையிடப்படாத எந்த ஒரு காரியத்தை யாரு செய்தாலும் அது மறுக்கப்படும். அப்ப அந்த மண்ணை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிறதா இருக்கட்டும், கன்னத்துல வைக்கிறதுக்கு, அல்லது என்ன செய்யறது, கபரடியில போயிட்டு ஒரு புடி மண்ணை கன்னத்துல வைக்கிறதா இருக்கட்டும், அல்லது நீங்க கையால் அள்ளி அந்த வார்த்தைகளை சொல்றதா இருக்கட்டும், அல்லது நீங்கள் நின்று கொண்டு கூட்டாக பிரார்த்தனை செய்வதா இருக்கட்டும், இதுவெல்லாமே நாம கண்டுபிடித்தவை. அதுவெல்லாம் நபிகளாருடைய காலத்தில் இல்லாத ஒரு செயல், நபிகளாருடைய தோழர்களிடத்திலே இல்லாத ஒரு செயல், ஏதோ ஒரு காலத்தில் யாருனாலோ உருவாக்கப்பட்ட ஒரு காரியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலில் இல்லாத ஒன்றை யாரு செய்தாலும் அது மறுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மறுக்கப்படுறது மட்டும் கிடையாது, மறுக்கப்படுறது மட்டும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஇய்யாக்கும் வமுஹ்தஸாத்தில் உமூர், மார்க்கத்தில் புதிய காரியங்களை உண்டாக்குவதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, புதிதாக உண்டு பண்ணப்பட்ட அத்தனையும் பித்அத்துகளாகும். வகுல்ல பித்அத்தின் தலாலா, எல்லா பித்அத்துகளும் வழிகேடாகும். வகுல்லு தலாலத்தின் ஃபின்னார், எல்லா வழிகேடுகளும் நரகத்துக்கே உங்களை கொண்டு சேர்க்கும் என்று எச்சரித்தாங்க. அப்ப இல்லாத ஒன்றை செய்யறது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இரண்டாவது, இல்லாத ஒன்றை செய்யறதுனால அது நரகத்துக்கு வழிகாட்டக்கூடிய வழிகேடான காரியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள். எனவே எது மார்க்கத்தில் இல்லை என்று பார்க்கிறோமோ, எது ஜனாசா நல்லடக்கத்தில் இல்லை என்று நாம் பார்க்கிறோமோ, அது அத்தனை நாங்கள் கைவிட வேண்டும்.
ஏன் அந்த வசியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று ஏன் சொன்னேன் என்றால், நீங்கள் வசியத்து செய்துவிட்டால் அவர்களுக்கு அதை செய்ய முடியாது. அது நாட்டுடைய சட்டமும் அதுதான். அதே போன்று இஸ்லாமும் சொல்லுவதும் அதுதான். ஒரு மனிதனுடைய வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்ப எனவே நல்ல வசியத்துகளை நாம் செய்துவிட வேண்டும். பிள்ளைகளை அழைத்து, நான் மரணித்தால் மகனே, நான் இப்படித்தான் அடக்கப்பட வேண்டும், இப்படித்தான் நான் குளிப்பாட்டப்பட வேண்டும், இந்த சுண்ணா முறையில் தான் நான் குளிப்பாட்டப்பட வேண்டும் என்பதை வசியத்து செய்ய வேண்டும். யாரோ செய்துட்டு போகட்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கக்கூடாது. எனவே இந்த நிலைமைகளை விளங்கி, நாம் மரணித்ததற்கு பின்னர் இந்த மக்கள் நம்மை என்ன செய்வார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இப்படித்தானே நம்மையும் செய்வார்கள் என்று நாம் உணர்ந்து அவைகள் நம்முடைய மரணத்தில் நடக்கக்கூடாது என்பதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அன்பு சகோதரர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஜனாசாக்கள் என்பது எவ்வாறு அடக்க, நான் ஒரு சில விடயங்களைத்தான் சுருக்கி சொன்னேன். சுருக்கமாக இந்த உரையை முடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 4 தொடராக 4 இரவுகள் இந்த ஜனாசாவினுடைய சட்டங்களில் மிகச் சுருக்கமாக எது மிக முக்கியமோ அப்படியானதை மட்டும் உங்களுக்கு சொன்னேன். இன்னும் பல விடயங்கள் ஜனாசாவில் செய்யப்பட வேண்டிய, சிறுவர்கள் மரணித்தால் என்ன செய்ய வேண்டும், விழு பிள்ளைகள், உயிரில்லாத பிள்ளைகள் பிறந்தால் என்ன செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் நிறைய இருக்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட இந்த நாட்களுக்குள் இதை முடிக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் இரத்தின சுருக்கமான முறையில் அதாவது நம்முடைய நடைமுறையில் இருக்கின்ற ஒரு சிலரை உங்களுக்கு தொட்டு காட்டியிருக்கிறேன். இன்னும் நீங்கள் ஜனாசா சம்பந்தமாக நிறைய படிக்க வேண்டியிருக்கிறது. அவற்றை நாம் படிக்க வேண்டும். வாழ்க்கையில் நான் ஒரு சிலதை தொட்டு வைத்திருக்கிறேன். இன்னும் எத்தனையோ படிக்க இருக்கிறது என்ற அடிப்படையில் நீங்கள் அவற்றை படிக்க வேண்டும். வாழ்க்கை படித்து அந்த முறையில் நான் அடக்கப்பட வேண்டும். பாருங்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரண வேளையில் வசியத்து செய்திருக்கிறார்கள். நான் மரணித்தால் என்னுடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும், நபிகளாரை போன்று நான் அடக்கப்பட வேண்டும். நபிகளாருடைய ஜனாசா எப்படி கால் பகுதியால் கபருக்குள் நுழைக்கப்பட்டதோ அப்படி என்னுடைய ஜனாசா நுழைக்கப்பட வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரின் மீது எவ்வாறு ஒரு கல் நட்டப்பட்டதோ அது போன்றுதான் என்னுடைய கபரின் மீதும் கல் நட்டப்பட வேண்டும் என்பதை தான் மரணிப்பதற்கு முன்னரே வசியத்து செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி ஆர்வம் உள்ளவர்களாக, மார்க்கத்தை பின்பற்றுவதில் ஆசை உள்ளவர்களாக, நம்முடைய மரணத்துக்கு பின்னால் நம்முடைய பிள்ளைகள் நம்மீது செய்யக்கூடிய கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கவனித்து அதை வசியத்து செய்துவிட வேண்டும். சகோதரர்களே, இது போன்றுதான் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நம்மை பெற்று வளர்த்து, நமக்கு அறிவூட்டி, நல்ல ஒரு இடத்தை நமக்கு உலகத்தில் தேடித்தந்து நம்மை ஆளாக்கிவிட்ட நம் பெற்றோர்கள் இஸ்லாத்திற்கு புறம்பாக அடக்கப்படுவதையும், இஸ்லாம் சொல்லாத வழிகளில் அவர்களை அனுப்பி வைப்பதையும் நாங்கள் விரும்பலாமா என்று சிந்தித்து பாருங்கள். எனவே ஒவ்வொருவரும் தன்னுடைய பெற்றார்கள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள், தன்னுடைய கணவன், தன்னுடைய பிள்ளைகள் இஸ்லாமிய முறைப்படி அடக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜனாசாக்கள் வழிகேட்டினால், பிதஅத்துகள் மூலம் நம்முடைய ஜனாசாக்கள் அடக்கப்படக்கூடாது என்பதில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும். இது போன்று இன்னும் எத்தனையோ அனாச்சாரங்கள் என்ன செய்கின்றன, இந்த மரண வீடுகளிலே நடைபெறுகிறது. இன்னும் ஒரு சம்பவம் என்னவென்றால், ஜனாசாவை அடக்கி முடிந்து விட்டதா, துவா ஓதி விட்டோமா, தனிமையில் ஒவ்வொருவரும் நின்று அந்த ஜனாசாவுக்காக பிரார்த்தனை செய்து கபரிலே விசாரிக்கப்பட இருக்கிறது. அந்த விசாரணையின் பொழுது மலக்குகளால் விசாரிக்கப்படுகின்ற விசாரணைகளுக்கு தயக்கமின்றி அழகான உறுதியான பதிலை கொடுப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துவா செய்வதோடு, அந்த ஜனாசாவை இழந்திருப்பவர்கள், உறவுக்காரர்கள் இழந்திருப்பவர்கள் கவலையோடு இருப்பார்கள். அவர்களுக்கு தாசியா, மன ஆறுதல் சொல்லுவது, போய் அவர்களுக்கு மனக்கவலைகளை நீங்குவதற்கு ஆறுதல் சொல்லுவது, அவர்களுக்காக துவா செய்வது, இதுவெல்லாம் ஒரு முஸ்லிமுடைய கடமை. இன்னொரு முஸ்லிமுக்கு ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றுதான் அடுத்த முஸ்லிம் மனவேதனைப்படுகின்ற பொழுது அவருடைய துன்பத்தில் பங்கெடுப்பது ஒரு முக்கியமான விடயமாக இஸ்லாம் சொல்லுகிறது. இதை தாசியா என்று சொல்லுவார்கள். மரண வீடுகளுக்கு சென்று நாம் அவர்களுக்கு மன ஆறுதல் படுத்துவது. இந்த வேலையை இன்று என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், ஜனாசாவை அடக்கி முடிந்து விட்டால் அந்த ஜனாசாவின் சொந்தக்காரன், கணவன் அல்லது தந்தை அல்லது யாரோ, அவரை அழைத்து வந்து அந்த ஜனாசா கபரினுடைய தலைவாசலிலே அவரை நிறுத்தி அவரை சலாம் சொல்ல வைப்பார்கள். சத்தமாக அவர் சலாம் சொல்லிவிட்டால் மற்றவர்கள் எல்லாம் போய் அவருக்கு என்ன செய்வாங்க,
கை கொடுத்து சலாம் சொல்லிட்டு போறது. அப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்க, முகத்தையும் பார்க்கறதில்ல, கையை நீட்டிட்டு போய் தருவது. இது எதற்காக செய்யறோம்? இது யார் காட்டிய வழிமுறை? இது யார் உருவாக்கியது? அப்ப ஜனாசா சம்பந்தமான செய்திகளை நாம் படிக்கும் பொழுது எந்த இடத்திலும் இப்படி ஒரு சம்பவம் இல்லை. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஜனாசாவின் வீட்டை தேடி நாம் போக வேண்டும். அவர்களிடத்தில் போய் மன ஆறுதல் சொல்ல வேண்டும். கபரடியிலே வைத்து கையை கொடுத்து விட்டு வந்தால் நாம் அவருக்கு மன ஆறுதல் சொல்லிவிட்டோம் என்ற அர்த்தம் கிடையாது. அது முகஸ்துதிக்காக நானும் ஜனாசாவில் கலந்து கொண்டேன் என்று தலையை காட்டுவதற்கு வந்ததை போன்றிருக்கிறது. எந்த ஒரு இபாதத்தையும் இஹ்லாஸாக செய்ய வேண்டும், மன தூய்மை இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், நபிகளார் கட்டளையிட்டதற்காக செய்ய வேண்டும். நானும் வந்திருக்கிறேன் என்று அவரிடத்தில் தலையை காட்டுவதற்காக செய்யக்கூடாது. இஸ்லாம் என்ன வழிகாட்டுகிறதோ அந்த வழியில் தான் நாம் அதை செய்ய வேண்டும். வீட்டுக்கு சென்று அவருடைய துக்கம் விசாரித்து அவருக்கு மன ஆறுதல் படுத்துவது, இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு வழிமுறை. அவருக்காக பிரார்த்தனை செய்து அவருக்கு மன ஆறுதலுக்காக துவா செய்வதுதான் ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனது அன்பு சகோதரர்களே, இப்படியான நல்ல விடயங்களை நாம் செய்து மார்க்க அடிப்படையிலே வாழ்ந்து அந்த மார்க்கத்திலே மரணித்து அல்லாஹு திருப்தி கொண்ட ஒரு வாழ்க்கையில் நாம் மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. Nothing carry your car? Assalamu alaikum. Sujudil கிரியேட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் பட்டன்